இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் சொல்வனம். இதை எழுதுனது தேவநேய பாவாணர். ஃபஸ்ட்டு நூல்வெளியை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். மொழி ஞாயிறு. தேவநேய பாவாணரோட சிறப்பு பெயர் என்னென்னா மொழி ஞாயிறு. இவர் எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குது. இந்த சொல்லாய்வு கட்டுரைகள்லேருந்து எடுத்தது தான் இந்த தமிழ் சொல்வனம் அப்படிங்கிற நூல். இவர் இலக்கண கட்டுரைகள் எழுதியிருக்காரு, அதே மாதிரி மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியிருக்காரு. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர்னு சொல்கிறாங்க. இது வந்து இம்பார்ட்டண்டானது, இது ஒரு தடவை கேட்டிருக்காங்க. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர், இது கூட கேட்டிருக்காங்க. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியிருக்காரு. உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதுக்கு தலைவராகவும் இருந்திருக்காரு. இந்த பேராகிராஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது, ஸோ இது நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஒரு பேரா கொடுத்துருக்காங்க, இது என்னென்னு பார்க்கலாம். போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் எது? லிபுனன். இந்த லிபுனனில் 1554 கார்டிலா அப்படிங்கிற நூலை ஃபஸ்ட்டாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இதில் கொடுக்கப்பட்ட செய்தி. இந்த நூலை பற்றின விரிவாக்கம் இங்கே கொடுத்துருக்காங்க. ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது. அந்த நூல் வந்து எப்படி அச்சிடப்பட்டிருந்துச்சு? ரோமன் வரி வடிவத்தில் வந்து அச்சிடப்பட்டிருந்துச்சு. ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் என்னன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. இது அன்றைய காலத்திலேயே இரு வண்ணங்களில், அதாவது கருப்பு சிவப்பு நம்ம ஹைலைட் பண்ணி எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 கலர்ஸில் நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்திய மொழிகள்லேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதல்ல அச்சேர்னது நம்ம தமிழ் மொழி தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலரில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது முக்கியமானது. இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, தெரியுமான இதை வந்து பார்த்துட்டு போயிடலாம். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. மலேசியா மட்டும்தான் ஒரு மொழிக்காக மாநாடு வந்து நடத்தியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த மாநாட்டுக்குரிய மொழியும் என்னது? தமிழ் மொழி தான். இதை யார் சொல்லியிருக்காங்க? பன்மொழி புலவர் கா அப்பாதுரையார். இந்த கொஸ்டினும் ஒரு தடவை கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸை பார்த்துடலாமா? யார் இவர்? தமிழ் ஆசிரியர், நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர், சொல் ஆராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார். இவர் வந்து ஒரு தமிழ் டீச்சர், நூலாக்க பணிகளும் நிறைய செஞ்சுருக்காரு, விரும்பி செஞ்சுருக்காரு. சொல் ஆராய்ச்சியில் பாவாணருமே வியந்த, இவருமே பார்த்து வியந்த ஒருத்தர் அப்படின்னா அவர் யாராக இருப்பார்? திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்திருப்பவர். திருவள்ளுவருக்கு தவச்சாலை அமைச்சிருக்காரு, பாவாணருக்கு நூலகத்தை உருவாக்கியிருக்காரு, தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வந்து வழங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் வழி திருமணங்களை வந்து நடத்தி வருபவர். இவர் யாருன்னா லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க, தமிழ் திரு ரா இளங்குமரனார். விழிகளை வந்து இலக்க நேரிட்டால் கூட தாய் தமிழனை வந்து நான் இழக்கக்கூடாது அப்படின்னு நினச்சவர் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் தென்றல் திருவிக்கா மாதிரியே கண்களை மூடிக்கொண்டு எழுதக்கூடிய ஆற்றலை வந்து கற்றுக்கொண்டவர்னு சொல்கிறாங்க. இந்த பாக்ஸில் இருக்க ஒவ்வொரு சென்டென்ஸுமே வந்து இம்பார்ட்டண்டானது. இதில் வந்து கொஷின்ஸ்லாம் நிறைய கேட்டிருக்காங்க, ஸோ இதெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இவர் எழுதின புக்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. வரலாறுன்னு 2 நூல் வரும். இலக்கண வரலாறு, பாவாணர் வரலாறு. அடுத்தது தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். இயக்கம்னு ரெண்டு புக்ஸ் வரும். குண்டலகேசி உரை, மற்றது எல்லாமே உரைன்னு தான் வரும். குண்டலகேசி உரை, யாப்பெருங்கல உரை, புறத்திருட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினி உரை, தேவநேயம். இவர் வந்து பாவாணரை பற்றி மேக்ஸிமம் எழுதியிருப்பார் இல்லையா, ஸோ பாவாணர் வரலாறு. அதுக்கப்புறம் தேவநேயம். இவரோட சிறப்பு பெயர் என்னது? உலக பெருந்தமிழர். நெக்ஸ்ட் லெசனில் நுழையும் முன்னில் இருக்க இந்த பாக்ஸை வந்து பார்த்துடலாம். நாடும் மொழியும் நமதிரு கண்கள்னு சொன்னவர் யார்? மகாகவி பாரதியார். தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள என்கிறார் கால்டுவெல். கால்டுவெல் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தமிழ் லாங்குவேஜில் மட்டும் சில வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் மற்ற லாங்குவேஜ், திராவிட மொழிகளாக இருக்கக்கூடிய மற்ற லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா, இந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுமே வந்து நம்ம மொழியில் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதை எங்கே சொல்லியிருக்காரு அப்படின்னா, திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் இப்படிங்கிற இந்த நூலில் வந்து அவர் சொல்லியிருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் அடிவகை வந்து பார்க்க போகிறோம். இப்போ தாள் அப்படிங்கிறது என்னென்னா நெல், கேழ்வரகு. இப்போது நெல்லும் கேழ்வரகும் பார்த்தோம்னா ரொம்ப மெல்லிசாக இருக்கும் இல்லையா, நெல்லில் இருக்கக்கூடிய அந்த அரிசி வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்கும். அதே மாதிரி கேழ்வரகும் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறது வந்து தாள் வகை அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தண்டுனா வந்து கீரைத்தண்டு, வாழைத்தண்டு, இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ தண்டை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். கோல் மட்டும் வித்தியாசமாக இருக்கும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. நெட்டி அப்படின்னு ஒரு செடி இருக்குது, அதோட அடிப்பகுதி என்ன சொல்கிறாங்க? கோல்னு சொல்கிறாங்க. இப்போ மிளகாய் செடி நமக்கு தெரியும். அந்த மிளகாயோட அந்த வேர் பகுதியை வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுக்கு மேலே தண்டு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மெல்லிஸாக இருக்கும். அதனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா கோல்னு சொல்கிறாங்க. அடுத்தது தூர் வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, தூரத்தில் வந்து ஒரு குத்துச்செடி இருக்குது, தூரத்தில் ஒரு புதர் செடி இருக்குது, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு தட்டு அல்லது தட்டை. இப்போ கிராமத்து சைடில் வயலில் வந்து என்ன சொல்லுவாங்க, தட்டை இருக்க போகிறோம் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ தட்டுனா சோளத்தட்டு, கம்மந்தட்டு அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது களினா கரும்பின் அடி. 2 எழுத்தும் வந்து ஸ்டார்டிங்கில் கான்னு இருக்கும். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலைங்கிறது வந்து நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் வந்து பொருள் கூறுகளை படிச்சிருப்போம். கலைனா மூங்கில்னு படிச்சிருப்போம். ஸோ கலைனா என்னது, மூங்கிலின் அடிப்பகுதி. நெக்ஸ்ட்டு அடிங்கிறது வந்து இது ஈஸியானது. புளிய மரத்தடி, வேப்ப மரத்தடி, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளை பிரிவுகள் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஒரு படம் மாதிரி வரைஞ்சி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கவை, அடிமரத்துலேருந்து பிரியக்கூடிய ஒரு மாபெரும் கிளையை தான் என்ன சொல்கிறாங்க, கவைன்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து பிரியறது வந்து கொம்பு அல்லது கொப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருந்து பிரிஞ்சு வர்றது இது வந்து கிளை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கொம்பு அல்லது கொப்புலேருந்து பிரிஞ்சு வர்றது தான் வந்து கிளைன்னு சொல்கிறாங்க. கிளையிலேருந்து பிரியறது வந்து சினைன்னு சொல்கிறாங்க. சினையிலேருந்து பிரியறது போத்து. அடுத்தது போத்துலேருந்து பிரியறது வந்து குச்சின்னு சொல்கிறாங்க. அதில் குச்சியிலேருந்து பிரியறது வந்து இணுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஒரு படம் மாதிரி இப்படி போட்டு நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். இப்போ காஞ்சு போன தாவரத்தோட சொற்கள் இருக்கு இல்லையா, அந்த காஞ்சு போன அந்த தாவரத்தோட அந்த பகுதிகளுக்கு என்னென்ன பேரெல்லாம் வந்து சொல்கிறாங்கன்றதை வந்து பார்க்க போகிறோம். இப்போ பாகுபலியில் வந்து அனுஷ்கா வந்து அந்த காய்ந்த சுள்ளிகளை வந்து பொறுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ சுள்ளிங்கிறது என்னது, அந்த காஞ்சு போன குட்டி குட்டி குச்சிகள் வந்து நிறைய கிடக்கும், அதை தான் வந்து பொறுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சுள்ளின்றது என்னது, குச்சி. விறகு அப்படிங்கிறது என்னென்னா காய்ந்த சிறு கிளை, ஒரு சின்ன கிளையை தான் என்ன சொல்கிறோம், விறகு அப்படின்னு சொல்கிறோம். வெங்களி அப்படிங்கிறது என்னென்னா பேர்லேயே இருக்க காய்ந்த களி. ஸோ இது வந்து ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். அடுத்தது கட்டைங்கிறது என்னென்னா, கட்டைங்கிறது நல்லா பெருசாக இருக்கும், பல்காக இருக்கும். ஸோ காய்ந்த கொம்பும் கவையும் இதோட அடியை தான் என்ன சொல்கிறாங்க, கட்டைன்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம் இல்லையா, காய்ந்த கொம்பும் கவையும், அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு அடிமரத்துலேருந்து பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு மாபெரும் பகுதி தான் வந்து கவைன்னு சொன்னோம். அதுலேருந்து பிரிகிறது கொம்பு அல்லது கொப்புன்னு பார்த்தோம் இல்லையா. இது ரெண்டுமே வந்து என்னது, காஞ்சு போச்சு அப்படின்னா அது கட்டை தான். அடுத்தது இலை வகைகளை வந்து பார்க்க போகிறோம். புளியந்தலை, வேப்பந்தலை, இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட்டு தாள்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம், நெல். அதுக்கப்புறம் கேழ்வரகு வந்து பார்த்தோமா, இது கூட அடிஷ்னலாக என்ன சேர்க்க போகிறோம், புல் வந்து சேர்க்க போகிறோம். இப்போ நெல் வந்து வளரும்போது அந்த நாற்று நட்டு வைப்பாங்களே, அது பார்க்குறதுக்கு புல் மாதிரியே தெரியும் இல்லையா. ஸோ புல்லை வந்து அது கூட அடிஷ்னலாக வந்து சேர்த்திக்கோங்க. தாள்னு வந்துச்சுனாலே நெல், புல், கேழ்வரகு, இது 3 தான் வரும். நெக்ஸ்ட்டு தோகைனா நமக்கு தோகைனாலே நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ சோளம் இருக்கு இல்லையா, அந்த சோளத்தோட மேலே வந்து அது ஒரு லீஃபாக அப்படியே மூடி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், தோகை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் வில்லேஜ் சைட்லாம் வந்து தோகைன்னு தான் வந்து சொல்லுவாங்க. அடுத்தது கரும்பில் அந்த மேலே அந்த இலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து என்ன சொல்லுவாங்க, தோகை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஓலைனா நம்ம வந்து பனைமரத்துலேருந்து செய்வோம் இல்லையா, அதாவது பனைமரத்தில் அந்த இலையில இருந்து நிறைய பொருட்கள்லாம் வந்து செய்வோம் இல்லையா, அந்த இலைப்பகுதி என்ன சொல்கிறாங்க, ஓலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த இலைப்பகுதிகளையும் வந்து ஓலைன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ சண்டுனா என்னென்னா காய்ந்த தாளும் தொகையும். காய்ந்த தாள்னால் வந்து என்ன பார்த்தோம், நெல், புல் அப்படிங்கிறத வந்து பார்த்தோமா. இந்த நெல், புல், அதே மாதிரி தோகைனா நம்ம என்ன பார்த்தோம், சோளம், கரும்பு வந்து பார்த்தோமா. இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க, சண்டுன்னு சொல்கிறாங்க. சண்டுனா காய்ந்த தாளும் தோகையும். சருகுனா காய்ந்த இலை. சருகுனா வேறு எதுவுமே கிடையாது, காஞ்சி போன இலைகளை தான் சருகு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கொழுந்து வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கொழுந்து வகைகளை வந்து பார்க்க போகிறோம். துளிர் அல்லது தளிர், ஒரு நெல், ஒரு புல். அதாவது ஒரு சின்ன செடி வந்து வளருது அப்படின்னா துளிர் விட்டுருக்கு இல்லை தளிர் விட்டுருக்கு, இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ புல் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜே வந்து ஒரு புல்லை வந்து நம்ம ஞாபகம் வச்சு படிச்சுக்கலாம். துளிர் அல்லது தளிர் அப்படின்னா வந்து நெல், புல். ஒரு புல் வளர்ந்து, ஒரு புல் மாதிரி ஒரு செடி வளர்ந்து அதுக்கப்புறம் தான் அது நெல்லாக வந்து மாறுது. ஸோ ஒரு துளிர்லேருந்து ஒரு பெரிய ஒரு செடி வந்து வளருது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது முறி அல்லது கொழுந்து அப்படிங்கிறது வந்து புளி மற்றும் வேம்பு தான் என்ன சொல்கிறோம், இதோட கொழுந்தை என்ன சொல்கிறோம், முறி அல்லது கொழுந்து அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது குருத்து, அதாவது சோளக்குருத்து, கரும்பு, தென்னை, பனை, இது எல்லாமே வந்து இதோட நுனிப்பகுதிகளை வந்து என்ன சொல்கிறோம், அதாவது அந்த கொழுந்தை வந்து என்ன சொல்கிறோம், குருத்து அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கொழுந்தாடை அப்படின்னு சொல்கிறாங்க. கொழுந்தாடைனா கரும்போட நுனிப்பகுதியை வந்து என்ன சொல்கிறோம், கொழுந்தாடைன்னு சொல்கிறோம். குருத்துன்றது எதுக்கெல்லாம் சொல்கிறோன்னு பார்த்துக்கோங்க, சோளம், கரும்பு, தென்னை, பனை, இது எல்லாத்தோட கொழுந்து வகையும் நம்ம என்ன சொல்கிறோம், குருத்து அப்படின்னு தான் வந்து சொல்கிறோம். பூவின் நிலைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அரும்பு. ஒரு பூ வருது அப்படின்னா ஒரு குட்டி ஒரு அரும்பு அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைகளை வந்து சின்ன அரும்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அது சின்ன அந்த மொட்டு இருக்கு இல்லையா, அந்த குட்டி பூ, அதை என்ன சொல்கிறோம், அந்த பூவோட தோற்ற நிலையை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அரும்பு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு போது. இப்போ பூ அந்த குட்டி அந்த மொட்டு பார்த்தல, அது விரிய தொடங்கும் போது அது என்ன சொல்கிறோம், போது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மலர். நல்லா மலர்ந்திருக்கு ஒரு செடி, நல்லா மலர்ந்திருக்கு ஒரு பூ அப்படின்னா அது என்ன சொல்கிறோம், மலர் அப்படின்னா அலர்னு சொல்கிறோம்.
அடுத்தது வி, மரஞ்செடியிலேருந்து அது என்ன ஆகுது, அந்த பூ வந்து கீழே விழுகுது. கீழே விழுகிற அந்த நிலையை என்ன சொல்கிறோம், விழுகுது. அதனால அது வந்து வீன்னு சொல்கிறோம். அடுத்தது செம்மல், அதாவது இந்த பூ எங்கே கீழே விழுகுது, செம்மண்ணில் வந்து விழுகுது. ஸோ செம்மல் அப்படின்னா என்னது, பூ வாடின நிலை. வாடி எங்கே கீழே விழுகுது, பூ வந்து வாடி கீழே செம்மண்ணில் வந்து விழுகுது இல்லையா, அதை என்ன சொல்கிறோம், செம்மல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பூ வாடி போன அந்த நிலையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், செம்மல்னு சொல்கிறோம். இப்போ பிஞ்சு வகைகளை வந்து பார்க்க போகிறோம். பூம்பிஞ்சு, அதாவது ஒரு பூ கூட ஒரு பிஞ்சு இருக்குது அப்படின்னா அது என்ன சொல்கிறோம், பூம்பிஞ்சு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பிஞ்சு அப்படின்னா ஒரு இளம் காய், அதாவது காயினும் சொல்ல முடியாது, பழமும் சொல்ல முடியாது, ஒரு இளம் காய். சரியா? வடுனா நமக்கு தெரியும், மாவடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மாம்பிஞ்சு அப்படிங்கிறது தான் வடு அப்படின்னு சொல்கிறாங்க. மூசுனா பலா பிஞ்சு, கவ்வைனா எல் பிஞ்சு, குறும்பைனா தென்னை பனை இதோட இளம் பிஞ்சை என்ன சொல்கிறோம், குறும்பை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது முட்டுக்குறும்பை, முட்டுக்குறும்பைனா சிறு குறும்பை, சின்ன குறும்பை என்ன சொல்கிறோம், முட்டுக்குறும்பை. இளநீர்னால் என்னது, முற்றாத தேங்காய். முற்றாத தேங்காய் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இளநீர்னு சொல்கிறோம். கருக்கள்னா இளநெல், இளநெல்ல கற்கள்னு சொல்கிறோம். கச்சல்னா வாழைக்கச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. வாழை பிஞ்சு, கச்சல்னா வாழை பிஞ்சு. அடுத்தது குலை வகைகளை வந்து பார்க்க போகிறோம். கொத்து, கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கும். அவரைக்காய் துவரைக்காயெலாம் வந்து கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கும், அதை தான் வந்து கொத்துன்னு சொல்கிறோம். அவரை துவரையெல்லாம் வந்து கொத்துன்னு சொல்லுவோம். அடுத்தது கொலை, கொலையாக முந்திரிக்கான்னு சொல்லிட்டு சின்ன வயசில் நம்ம வந்து விளையாடிப்போம் இல்லையா. ஸோ கொலைங்கிறது வந்து முந்திரிக்காய், சாரி கொலைங்கிறது வந்து முந்திரி. அடுத்தது தாறு, வாழைத்தாறு நம்ம கேள்விப்படுறது தான். வாழை கொலை இருக்கு இல்லையா, அது என்ன சொல்கிறோம், தாருன்னு சொல்கிறோம். கதிர்னா கேழ்வரகு, கேழ்வரகு வந்து கதிராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கதிர்னா கேழ்வரகு. அதே மாதிரி சோளம், கேழ்வரகு சோளம் இது ரெண்டும் வந்து கதிரில் வந்து வரும். அதாவது குலை இருக்கு இல்லையா, அது கொத்தாக வந்து காய்ச்சி வளருது இல்லையா, அந்த இதை வந்து என்ன சொல்கிறோம், கதிர்னு சொல்கிறோம். கேழ்வரகுக்கும் சோளத்துக்கும் கதிர்னு சொல்கிறோம். அடுத்தது அழகு அல்லது குரல், இது வந்து இம்பார்ட்டன்டானது. அழகு அல்லது குரல் இது வந்து வித்தியாசமாக இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருவோம். கதிர்னு வந்துச்சுன்னா கேழ்வரகு சோளம் இதெல்லாம் கூட கண்டுபிடிச்சிருவோம். அழகு அல்லது குரல் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அழகு அல்லது குரல் இது மட்டும் பார்த்துக்கோங்க. நெல்லுக்கும் திணைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம், திணை வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும், மைல்டாக சின்னதாக இருக்கும். இப்போது நெல்லுக்கும் திணைக்கும் என்ன சொல்கிறாங்க, அழகு அல்லது குரல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெல்லும் வந்து சின்னதாக இருக்கும், அதே மாதிரி திணையும், நெல்லில் இருக்க அந்த அரிசி வந்து சின்னதாக இருக்கும், அதே மாதிரி இந்த திணையும் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ சின்னதாக இருக்கு இல்லையா, ஸோ அழகு அல்லது குரல்னு சொல்கிறோம் அப்படிங்க வச்சுக்கோங்க. இதோட கதிரை வந்து அப்படி சொல்கிறாங்க, நெல் திணை முதலியவற்றின் கதிர். சரியா? அது குலைன்னு பார்த்தோம் இல்லையா, அது குலையாக அது, அதாவது ஒரு சிங்குலராக இல்லாமல் ப்ளூரலாக இருக்கிற அந்த ஒரு இதை தான் வந்து இப்படி சொல்கிறாங்க. சீப்பு அப்படிங்கிறது வந்து வாழைத்தாரோட பகுதி. வாழைத்தாரில் ஒரு குலை ஒரு பர்டிகுலர் இடத்துல காய்ச்சிருக்கக்கூடிய அந்த பழம் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ப்ளூரல் ஃபார்ம், அந்த பிளேஸ்க்கு அதை தான் சீப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கெட்டுப்போன காய்கனிகளை வந்து இப்போ பார்க்க போகிறோம். சூம்பல் அப்படின்னா நுனியில் மட்டும் சுருங்கியிருக்கு ஒரு பழம், ஒரு காய் வந்து நுனி பகுதி, ஒரு காய் இருக்குன்னா அந்த காயோட நுனி பகுதியில் மட்டும் சுருங்கியிருக்கு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சூம்பல்னு சொல்கிறோம். இப்போ சிவியல்னால் சுருங்கிய பழம், அந்த பழம் வந்து நல்லா சுருங்கி போயிருக்கும், அப்படி சுருங்கிருச்சு அப்படின்னா அதை வந்து சிவியல்னு சொல்கிறோம். சொத்தை அப்படின்னா புழுப்பூச்சி வந்து அதை நல்லா அரிச்சு எடுத்துரும் சில பகுதிகளில், அதை வந்து சொத்தைன்னு சொல்கிறோம். வெம்பல்னா சூட்டுனால வந்து நல்லா பழம் பழுத்துருச்சு அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும், ஒரு டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் இல்லையா, அதை என்ன சொல்கிறோம், வெம்பல்னு சொல்கிறோம். அழியல்னா குழுகுளுத்த பழம்னு சொல்கிறாங்க. அழுகல் அப்படின்னா குழுகுளுத்து நாரிய பழம், அழுகிருச்சுன்னா அந்த பழம் வந்து நாரிருச்சுன்னு அர்த்தம். குழுகுளுத்து நாரிய பழம், வெறும் அழியல் மட்டும் இருந்துச்சுன்னா குழுகுளுத்த பழம். அடுத்தது சொண்டு, பதறாய் போன மிளகாய். பதறா போன மிளகாய் என்ன சொல்கிறோம், சொண்டு. கோட்டான் காய் அல்லது குகைக்காய்னா, கோட்டான் உட்கார்ந்ததால் கெட்ட காய்னது கோட்டான்காய். கோட்டான்காய் அல்லது கூகைக்காய் இது ரெண்டுமே பார்த்துக்கணும். கோட்டான் உட்கார்ந்ததால் கெட்டக்காய், கோட்டான்காய் மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். கூகைக்காய் அப்படிங்கிறது கேட்டுட்டு கோட்டான் உட்கார்ந்ததால் கெட்டக்காய்னு ஆப்ஷனில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம குழம்பிடுவோம். ஸோ கோட்டான்காய் அல்லது கூகைக்காய் ரெண்டு சேர்த்து படிச்சுக்கோங்க. தேரைக்காய்னா என்னது, தேரை அமர்ந்ததால் கெட்டக்காய் என்னது, தேரைக்காய். இப்போ அல்லிக்காய்னா தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய். அல்லிக்காய்னா என்னது, தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் தான் அல்லிக்காய்ன்னு சொல்கிறோம். ஒலிக்காய்னா தென்னையில் கெட்டக்காய், தென்னை மரத்துலேயே கெட்டு போயிடுச்சு இந்த காய் அப்படின்னா அது என்னது, ஒலிக்காய் அப்படின்னு சொல்கிறோம். பல தோல் வகைகளை வந்து இப்போ பார்க்க போகிறோம். தொலிங்கிறது என்ன அப்படின்னா, தொலினா ரொம்ப மென்மையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப மென்மையாக இருக்கும், அதாவது தொலின்னு சொல்கிறோம். தோல்னா தொலியை விட கொஞ்சம் தின்னமாக கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதுதான் என்னது, தோல். தோலுக்கு அடுத்தது என்னது, தோடு. தோடுனா வன்மையானது, பயங்கர கெட்டியாக இருக்கும், அது என்னது, தோடு. அடுத்தது ஓடு, மிக வன்மையானது. ஓடுனா வந்து ரொம்ப 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 கெட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடுக்கை அப்படிங்கிறது என்னது, கூரையின் ஓடு, சாரி
குடுக்கை அப்படிங்கிறது என்னது? சுரையின் ஓடு. தொலினா மிக மென்மையானது, தோல்னா திண்ணமானது, தோடுனா வன்மையானது, ஓடுனா மிக வன்மையானது. குடுக்கைங்கிறது என்னது? சுரக்காய் இருக்கு இல்லையா, அந்த சுரக்காயோட ஓடு தான் என்ன சொல்லுவாங்கன்னா குடுக்கைன்னு சொல்லுவாங்க. இப்போ மட்டைனா நமக்கு தெரியும், தென்னை மட்டை அப்படிங்கிறது தெரியும். தேங்காய் நெற்றியின் மேற்பகுதி என்ன சொல்கிறாங்க? மட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. உமிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். நெல், கம்பு முதலியவற்றோட மூடி அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த உமி, அந்த நெல்லிலேருந்து உள்ளே இருக்கக்கூடிய பகுதி தான் அரிசி. அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த உரையை என்ன சொல்கிறோம் அப்படின்னா உமி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கொம்பை அப்படிங்கிறது வந்து வரகு, கேழ்வரகு, இதோட உமியை வந்து கொம்பை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து வித்தியாசமானது. ஸோ அந்த கொம்பைன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. மணி வகை: கூலம், நெல், புல், கம்பு முதலிய தானியங்கள். இப்போ கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு நம்ம தமிழில் வந்து படிச்சிருப்போம். கூலம்ங்கிறது என்ன அப்படின்னா தானிய வகைகள் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து கூலம்னு சொல்லுவாங்க. நெல், புல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தானியங்கள், நெல், புல், கம்பு இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து தானிய வகைகள். இந்த தானியங்கள் எல்லாமே வந்து கூலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பயிர் அப்படின்னா அவரைப்பயிறு, அதாவது அவரைக்காய்க்குள்ளே ஒரு பயிர் இருக்கும் இல்லையா, அதை வந்து பயிர்னு தான் வந்து சொல்லுவாங்க. இப்போ உளுந்து அப்படிங்கிறதுமே பயிர் வகை கூட தான் வந்து சேரும். ஸோ இது ரெண்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது கடலை, வேர்க்கடலை பேர்லேயே இருக்குது. கொண்டக்கடலை, இதுவும் பேர்லேயே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். விதை அப்படிங்கும்போது கத்திரிக்காய்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விதையை வந்து நம்ம விதைன்னு மட்டும்தான் சொல்லுவோம். அதே மாதிரி மிளகாயும் வந்து விதைன்னு தான் சொல்லுவோம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விதையை. இப்போ கால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால்னால் புளிக்குள்ளே இருக்க அந்த கொட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன சொல்கிறாங்க? கால்னு சொல்கிறாங்க. காஞ்சிரை அப்படிங்கிற ஒரு மரம் இருக்குது, அதாவது அது வந்து ஒரு நச்சு மரம். ஓகேவா? இந்த நச்சு மரத்தோட இந்த விதையை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கால் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வேப்பமுத்து அப்படின்னு சொல்லுவாங்க, அது நமக்கு தெரியும். ஆமணக்கு அதோட விதையும் வந்து முத்துன்னு தான் சொல்லுவாங்க. அடுத்தது கொட்டைங்கிறது வந்து மா, பனை முதலியவற்றோட வித்தை வந்து என்ன சொல்லுவாங்க? பனங்கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மாங்கொட்டை, இது ரெண்டும் தெரிஞ்சது தான். தேங்காய் அப்படிங்கிறது வந்து தென்னையின் வித்து. தென்னை மரத்தோட வித்து என்னது? தேங்காய். முதிரை அப்படிங்கிறது வந்து வித்தியாசமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. அவரை, துவரை, பயிர் வகை இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து முதிரைன்னு தான் வந்து சொல்கிறாங்க. நாற்று அப்படின்னா நெல்லை வந்து நாற்றுன்னு சொல்லுவாங்க, அது நமக்கு தெரியும். கத்திரி நாற்றுன்னு சொல்லுவாங்க, அது பேர்லேயே இருக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். கன்று அப்படின்னா மாங்கன்று அப்படின்னு சொல்லுவோம். வாழைக்கன்று அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். புளி மட்டும் இங்கே வித்தியாசமாக இருக்குது. ஸோ புளியும் என்ன சொல்கிறோம்? கன்றுன்னு சொல்கிறோம். அடுத்தது குருத்து வாழையோட இளநிலையை வந்து என்ன சொல்கிறோம்? குருத்துன்னு சொல்கிறோம். பிள்ளை, தென்னையோட இளநிலையை வந்து பிள்ளைன்னு சொல்கிறோம், தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தென்னையோட இளம் இலை வந்து பிள்ளை. இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? மடலி அப்படிங்கிறது வந்து பனைமரத்தோட இலையை வந்து நம்ம மடலின்னு சொல்லுவோம். நாற்று அப்படிங்கிறது இந்த சின்ன சின்ன செடிகள் இருக்கு இல்லையா, அதாவது நெல் இந்த மாதிரி இருக்கிறத நாற்றுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பசுமையாக வளர்ந்துருக்கக்கூடிய இந்த இடத்த வந்து பைங்கூழ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நாற்று அப்படின்னு சொல்லுவோம். கத்திரி நாற்று அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த படத்தில் இருக்கிறது வந்து நாற்று. அதாவது கத்திரிக்காய் செடி இருக்கு இல்லையா, அதை வந்து நாற்றுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நெல் இருக்கு இல்லையா, அதையும் வந்து நாற்று அப்படின்னு சொல்லுவோம். அதோட இளநிலையை வந்து நாற்றுன்னு சொல்லுவோம். வாழைக்கன்று, இது வந்து தென்னம்பிள்ளையை வந்து எப்படி சொல்லுவோம்? குட்டி அப்படிங்கிறது வந்து விழாவின் இளநிலை. மடலி அல்லது வடலி பனையின் இளநிலை. இங்கே பார்த்தோம் இல்லையா, பனைமரத்தோட இந்த இலையை வந்து மடலின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதோட இளநிலையை வந்து மடலி அப்படின்னு சொல்லுவாங்க. பைங்கூழ் அப்படிங்கிறது நெல், சோளம் முதலியவற்றின் பசும் பயிர். பசுமையாக வளர்ந்துருக்கக்கூடிய அந்த பயிரை வந்து என்ன சொல்கிறாங்க? நெல், சோளம் முதலிய அந்த பசும் பயிரை வந்து பைங்கூழ்னு சொல்கிறாங்க. ஒரு மொழி பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் புலமக்களாலும் அமையப்பெறும். ஒரு மொழிங்கிறது வந்து ஒரு பொதுமக்களால் வந்து வழங்கப்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி புலமக்கள், அதாவது படித்தவர்களால் வந்து இலக்கியம் அப்படிங்கிறது வந்து அமையப்பெறும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ கோதுமைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார் கோதுமை அப்படின்னு சில வகைகள் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே தமிழ்நாட்டில் வந்து நெல்லில் வந்து பார்த்தோன்னா ஏகப்பட்ட வகைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. செந்நெல், வெண்ணெல், கார்நெல் என்றும் சம்பா, மட்டை, கார் என்றும் பல வகை வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் இப்போ இந்த சம்பா அப்படிங்கிற இந்த ஒரு நெல் வகையை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா அந்த சம்பா வகையில் ஏகப்பட்ட வகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆவிரம்பூச்சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா முதலிய 60 உள்வகைகள் உள்ளன. எவ்வளோ வகை இருக்குது? சம்பாவில் மட்டும் 60 வகைகள் வந்து உள்வகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இவற்றோடு வரகு, காடை, கன்னி, குதிரைவாலி முதலிய சிறு கூலங்கள் தமிழ்நாட்டிலின்றி வேறெங்கும் விளைவதில்லை. தமிழ்நாட்டில் மட்டும் விளையுது, மற்ற எந்த ஊர்லேயும் விளையிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. வரகு, காடைக்கன்னி, குதிரைவாலி இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் விளையுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக வந்து இங்கே எதுவும் கிடையாது. இந்த பாக்ஸில் வந்து தமிழ் சொல்வளம்ங்கிற கட்டுரையில் என்னென்ன வகைகள் வந்து இவர் பிரித்து சொல்லியிருக்காரு
அப்படிங்கிறது வந்து இந்த பாக்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த லெசனில் வந்து இம்பார்ட்டண்டானது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இனி அடுத்த லெசனில் நம்ம பார்ப்போம்.